ஃபஸ்ட்டு என்னோடய பேரண்ட்ஸ் அப்பா அம்மா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அப்புறம் என்னோடய அண்ணனுங்க 2 பேர், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அம்மாவோட சேவிங்ஸு, ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட், அவங்களோட லேண்ட் அவங்க வச்சுருந்தது, அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நான் அதை பண்ணது. அதுதான் விஷயம். அதனால் என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடி இல்லைன்னா, ஏன்னா எனக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இது செய்கிற தைரியம் இருக்கிற எனக்கு வந்து பொருளாதாரம் ஒத்துழைக்காதனால தான் நான் இவ்வளோ நாள் தயங்கினேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக முன்னாடியே வந்திருப்பேன். எனக்கு என்ன நான் கேட்குறேன்னா, ஐசியூவில் இருக்கும்போது இந்த படம் அதுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றுங்க, உயிரை காப்பாற்றுங்கன்னு நான் கேட்குறேன். ஓடிடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதனால் எந்த பிரயோஜனமும் அதுக்கு இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், படம் பற்றிய விஷயம் நீங்கள் தெரிய வரும்போது, பாட்டோ ட்ரைலரோ இல்லை விமர்சனமோ ஏதாவது தெரிஞ்சு இந்த படத்தை நம்ம பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக முதல் நாள் வெள்ளிக்கிழமை கூடுமானவரை வந்து தேட்டரில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். நான் மாயபிம்பம் படத்தோட தயாரிப்பாளர், எழுத்தாளர், இயக்குனர் கேஜே சுரேந்தர். நாங்கள் எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் வச்சு செல்ஸ்டார் ப்ரொடக்ஷன்ஸ்ன்ற கம்பெனியில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படம் இது. அதோட ப்ரெஸ் ஷோ இது ரொம்ப முக்கியமான நாள் ஆக்சுவலாக என் லைஃப்லேயே. எக்ஸாம் ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிட்டு அது வந்து வேல்யூவேஷனுக்காக பேப்பர் வந்து கரெக்ஷன் நடக்கிறப்ப எப்படி இருக்குமோ நம்மளுக்கெல்லாம் மைண்டு, அந்த மாதிரியான ஒரு ஃபீல்டில் தான் நான் இருக்கேன். நீங்கள் என்ன, உங்களுக்கு படம் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் என்ன விமர்சனம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருக்கோம். ஏன்னா அது வெறும் ரிவ்யூ இல்லை. இந்த மற்ற படங்களுக்கு அது ரிவ்யூ அப்படின்னு சாதாரணமாக கடந்து போகலாம். மாயபிம்பம் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படமும் இது சார்ந்த எங்களுக்கும் அடுத்தது லைஃப் ஒரு பிரேக் த்ரூ வந்து அடுத்தது டேக் ஆஃப் ஆகணும்னா அது நீங்கள் எழுத போகிற விமர்சனத்தை பொறுத்து தான் அது இருக்குது. பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ்க்கு முன்னாடி படம் போடுறது ரொம்ப அரிதாக நடக்கிற விஷயம்னு நான் நினைக்கிறேன். நான் இன்றைக்கே திங்கக்கிழமையே உங்களுக்கு கூப்பிட்டு படம் காட்டினதுக்கான காரணம், இந்த செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாளும் நீங்கள் இந்த படத்தை பார்த்து படம் பிடிச்சிருந்தா நீங்கள் எழுத போகிற இந்த விமர்சனம், இந்த 3 நாளில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்களோ அதுதான் வெள்ளிக்கிழமை இந்த படம் வரும்போது அந்த முதல் நாள் அந்த தலையெழுத்தை தீர்மானிக்க போகிற விஷயம். ஏன்னா முன்னாடி இருந்த மாதிரி முதல் நாள் படம் வந்து மக்கள் பார்த்து வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு ஸ்ப்ரெட் ஆகி படம் செகண்ட் வீக் பிக்கப் ஆகிறதுக்கான சூழல்லாம் இன்றைக்கி இல்லை. ரீசன் உங்களுக்கே தெரியும். நியூ ஃபேஸ், சின்ன சிறு முதலீட்டு படம் அப்படின்னா தியேட்டர் ஷோஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதை மீறி ஒரு ஷோ வெள்ளிக்கிழமை நூன் ஷோ கிடச்சிதுன்னா அதில் வந்து படம் பார்க்கணுன்னு யாருக்காவது ஆர்வம் இருந்தால் கூட அவங்க வந்து அன்னைக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுவே காரணமாகி அடுத்தடுத்த நாளில் படம் தேட்டரை விட்டு போயிடுது. அதனால தான் நான் இந்த ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி படம் போட்டிருக்கேன். நீங்கள் எழுத போகிற அந்த விமர்சனம் வெள்ளிக்கிழமை ஒரு சின்ன வெளிச்சத்தை இந்த படத்துக்கு கொடுத்து மக்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அதை நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும். அப்புறம் நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னாக்கா, இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் படத்துக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. அது ரீசன் வந்து என்ன, அவங்களுக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது. அவங்க வந்து கண்டிப்பாக முதல் நாள்லாம் ஃபுல்லாக தேட்டரை நிறைச்சிருவாங்க, ரெஸ்பான்ஸ் இருக்கும், எல்லாமே அந்த படத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்கான அத்தனை விஷயமும் இருக்கும். சின்ன படங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது மாதிரி படங்கள் வந்து சப்போர்ட் பண்ண பார்க்குறதுக்கு நிறைய ஒரு ரசிகர் கூட்டம் ஆக்சுவலாக இருக்குது. அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, தேட்டரில் முதல் நாள் 2ஆம் நாளோ வந்து பார்க்காம மிஸ் பண்ணிடுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஓடிடி போனதுக்கப்புறம் படம் பார்க்குறாங்க. படம் பார்த்ததும் நல்ல படம், நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நான் அவங்களுக்கு மட்டும், அவங்க தான் எனக்கான ரசிகர்களை நான் பார்க்குறேன். எனக்கு என்ன நான் கேட்குறேன்னா, ஐசியூவில் இருக்கும்போது இந்த படம் அதுக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றுங்க, உயிரை காப்பாற்றுங்கன்னு நான் கேட்குறேன். ஓடிடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதனால் எந்த பிரயோஜனமும் அதுக்கு இல்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம், படம் பற்றிய விஷயம் நீங்கள் தெரிய வரும்போது, பாட்டோ ட்ரைலரோ இல்லை விமர்சனமோ ஏதாவது தெரிஞ்சு இந்த படத்தை நம்ம பார்க்கணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக முதல் நாள் வெள்ளிக்கிழமை கூடுமானவரை வந்து தேட்டரில் பார்க்க ட்ரை பண்ணுங்கள்.
நீங்கள் செய்கிற இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும். இது சின்ன சிறு முதலீட்டு படங்களுக்கு தொடர்ந்து இது மாதிரி ஆதரவு கொடுத்தா இதுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குன்றத ஆக்சுவலாக தெரியும். அது வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அது வந்து இது கருணைக்குலை வந்து லீகல் கிடையாது, அதனால் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரிங்களா? புரிஞ்சுக்குவாங்கன்னு பார்க்கலாம் சார். ஓகே, அதான் ரீசன் தான் சார். இல்லை நல்லா இருக்கு. பொங்கலுக்கே வந்துருக்கலாமே சார். ஏன் சார் இவ்வளோ நாள் கழிச்சு வரீங்க? பொங்கலுக்கே வந்துருக்கலாமே. ஏன்னா பொங்கல் படங்கள்ல எதிர்பார்த்ததெல்லாம் டிடிடி தான் பிரமாதமாக போயிட்டு இருக்கு. ஆமாம் சார், கண்டிப்பாக இருந்தால் போட்டியாக இருந்திருக்கும்ல. ஒரு சின்னதாக ஒரு 10 தேட்டர் கிடைச்சிருந்தா கூட தீப மக்கள் வந்து இந்த படத்தை கொண்டாடி இருப்பாங்கல்ல. இல்லை சார், எனக்கு நீங்கள் சொல்கிறது கேட்குறப்ப எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கான சூழல் இங்கே இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு பொங்கலில் போய் நம்மளை மாதிரியான படங்களுக்கு தேட்டர் கேட்டால் நிச்சயமாக அது என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். கூட அந்த மாதிரி நம்பிக்கையில் தான் சார் அந்த ஜீவான்ற ஒரு ஹீரோ இருந்தார். நீங்கள் சொல்கிற படம் வந்து அது ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் பண்ண படம், ஒரு பல வருடங்களாக இருக்கிற ஒரு ஹீரோ நடித்த படம். அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நியாயமாக இல்லை. அதனால் இது நல்லா இருக்குன்றது நான் ஏற்றுக்கிறேன். இது ரொம்ப சிறு முதலீட்டு புதுமுகங்கள் படம்ன்றது நிச்சயமாக ரொம்ப கீழே தான். ஆர்டிஸ்ட் படம், பெரிய பட்ஜெட் படம்ன்றது மேலே தான். இது நான் தரமாக நான் அதை பற்றி பேச விரும்பலை. இங்கே அங்கீகாரத்தை பற்றி நான் பேசுகிறேன். பிஃபோர் ரிலீஸ் அங்கீகாரம் ஒன்று எங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுதான் யதார்த்தம். அது மாறுறதுக்காக தான் நான் அந்த வெள்ளிக்கிழமையே இதை மாதிரி படங்கள் உங்களுக்கு கண்ணில் போட்டுச்சுன்னா பார்க்கணும்னு தோணுன்னா வெள்ளிக்கிழமையே வாங்கன்னு அதை தான் நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டேன். சரிங்க. தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கூட சொல்லுங்கள். சிறையில் இருக்காரா, வேறு எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இல்லை, அது நான் சிரிச்சு கிடக்க விரும்பல. இந்த படம் என்னுடைய லைஃபு, என் லைஃப்பை விட்டுட்டு நான் போக முடியாது. மற்றவங்களுக்கு லைஃப்பில் ப்ரையாரிட்டி இருக்கலாம். அதனால் நான் அந்த விமர்சனத்துக்குள்ளே போக விரும்பல. இன்றைக்கி வந்தவங்க வந்திருக்காங்க. அந்த மியூசிக் டைரக்டர் இருக்கார், இந்த 2 பசங்க இருக்காங்க நடித்த பசங்க. என்னோட டீமாக இப்போ நிற்கிறது மாயபிம்பம் டைட்டில். ஏன்னா பழைய ஆளுக்கும் தெரியும், புது ஆளுக்கும் தெரியாது. கேட்சியாக இருந்தால் தான் வந்து ஆடியன்ஸ் உள்ளே வர ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இது மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்க. காதல்னாவே எப்பவுமே வந்து உண்மைத்தன்மை இல்லாத மாதிரி தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ஏற்றுப்பாங்களா? இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் இப்போ வந்து எதனால் அப்படி சொல்கிறேன்னாக்கா, இப்போது எல்லாமே இன்றைக்கி ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த யோசிக்க, தயங்க, பிடிச்சா பேச, அடுத்த கட்டத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து இப்போ யாரும் தயங்குறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் என்னோடய அனுபவத்தில் இப்போ இந்த விஷயங்களை வந்து இப்போ இருக்கிற ஜென்சி கிட் அப்படிங்கிறவங்களாம் பார்த்தால் கூட அவங்களுக்கு வந்து லவ்வோட எமோஷன் எவர்கிரீன். அதை நான் ஃபீல் பண்ணேன். இன்றைக்கும் அப்படி லவ் பண்ணுறவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க. இந்த ஜென்சி கிட்டோட கேரக்டர்ஸோடு நம்ம செட்லேயும் இருந்துருக்குறாங்க. ஆக்சுவலாக அதுதான் ஃபேக்ட். இவங்களுக்கு கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகும். என்னன்னாக்கா 2005 ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தீங்களாடா நீங்களாம், ஏன்னா பொண்ணுகிட்ட பேசுகிற இதுக்கெல்லாம் இவ்வளோடா கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காமெடியாக கூட பார்க்கலாம். ஆனால் வந்தாங்கன்னா நீங்கள் இப்போ படம் பார்த்துட்டனால கொஞ்சம் தைரியமாக கூட சொல்லலாம். வந்தாங்கன்னா அதில் இருக்கிற அவங்க இப்போ வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த கிரிஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையை இல்லாமல் இதில் இருக்கிற எமோஷனாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், அவங்களையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது யாருங்க? அப்படிங்களா? ஓகே, பரவாயில்ல. உங்களுக்கு அது ஞாபகம் வந்திருக்கு. நிறைய பேர் சேது படத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை, உண்மை சம்பவமாக அது ஒரு லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன விஷயம், ஒரு ஸ்பார்க்கு. அதை வந்து நான் ஸ்கிரிப்டுக்காக ஒர்க் பண்ணி மாவட்டத்தில் நடங்கல, நம்ம லைஃப்பில் சுற்றி நடந்த ஃப்ரெண்டு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் நடந்தது. நான் வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்தேன்.
அவ்வளோ டீட்டெயில் போக மாட்டாங்க. இல்லை, அது நம்ம கொஞ்சம் ஸ்கிரிப்டுக்கு ஒர்க் பண்ணி பண்ணது தான். அதனால் நம்பகத்தன்மை இருக்குன்றதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ண விஷயம் தான். ஆமாம். ஒரு ஷோ நீங்க வரதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ரீ ரிலீஸ பத்தி பேசவே மாட்டீங்களே. அடி அடிச்சிட்டாங்க அந்த படம். ஆமா ஆமா. எல்லா படத்தையும் ஏன்டா தேட்டருக்கு வரீங்க? புது படம் வழி ஒரு மாதிரி கேட்கலாம்ல. ஆக்சுவலாக இந்த கேள்வி நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் இல்லை, நான்லேயே அதை நான் இந்த இல்லை, அதை கேள்வி கேட்குற இடத்துல நான் என்ன எந்த கண்டிஷனில் இருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் கேட்குற கேள்வி நீங்கள்லாம் கேள்வி எழுப்புனாக்கா அதுக்கு ஒரு தீர்வு வரும். ஓகே, சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக நான் அவங்கள்ட்ட ரிலீஸ் பண்ணுறதுக்காக போய் கேட்கல. எனக்கு இந்த படம் வந்து அவங்க 2 பேர் இல்லை, பாக்யராஜ் சார், அகத்தியன் சார், விக்ரமன் சார், அமீர் சார், ராம் சார், பாலாஜி சக்திவேல் சார், ராஜகுமாரன் சார், பாஸ்கர் சக்தி சார், இவங்க எல்லாருமே படம், லிங்குசாமி சார் எல்லாருமே இந்த படத்தை பார்த்துருக்காங்க. ரிலீஸுக்குன்னு நான் போய் இவங்கள்ட்ட கேட்கல. எனக்கு வந்து இந்த படம் வந்து இது நல்லா இருக்கும், ப்ரெஸ்ஸுக்கோ மக்களுக்கோ இந்த படம் நிச்சயம் பிடிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ வருஷம் போராடியும் நான் வந்தது. அப்படி இருக்கும்போது எந்தாவது ஒரு வெளிச்சம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏதாவது ஒரு பெரிய பேனர் உள்ளே வந்தாங்கன்னா நோமினிட்டு நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு இந்த படம் போயிடும். அதுக்குள்ள விஷயம் அப்படி இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் இன்றைக்கி அதை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த முயற்சியில் வந்து எனக்கு எதுவுமே சரியாக இல்லை. என்னென்னா புதுமுகங்கள் எல்லாம் படத்தை கொண்டாடுவாங்க, வியாபாரத்துக்காக பார்க்குறவங்க எல்லாருமே. ஆனால் வந்து புதுமுகங்கள்ன்றதுனால ஒரே காரணம் தான் அவங்களுக்கு தயக்கத்தை கொடுக்கும். அதுக்கு ரீசன் அதுதான். இப்போ வந்து தேட்டரில் வந்து யாரும் படம் பார்க்குறது இல்லை. ஆர்டிஸ்ட் படம் கிராண்டியர் இருந்துச்சுன்னா தான் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வராங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது இது யாரும் சப்போர்ட் பண்ணுறதுக்கான தயக்கத்திலே இருந்தாங்க. ஸோ நான் அதை வந்து ஒரு ஸ்டேஜில் கடைசியாக நானே ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து பண்ணுறேன். இதுலையாவது ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படின்னாக்க மக்களுக்கு நம்பகத்தன்மை இருக்கிற சக்ஸஸ் கொடுத்த டேரக்டர்ஸை படம் பார்க்க வச்சு அவங்கள்ட்ட இருந்து ஒப்பீனியனை வாங்கி அதை நம்ம வச்சு ப்ரொமோட் பண்ணால் ஒரு வெளிச்சம் கிடைக்குன்றதுக்கான முயற்சியாக தான் அவங்களெல்லாம் நான் போய் பார்த்தது. அவங்கள்ட்ட ரிலீஸ் நான் கேட்கல, அதனால் அந்த அந்த விஷயம் இல்லை. நான் வந்து ஒரு 75லேருந்து 80 தேட்டர் அப்படிங்கிறது என்னுடைய டார்கெட்டு. முதல் நாள் அந்த விஷயம் ஒரு நல்ல ஷோஸோட நல்ல தேட்டரோட கிடச்சிடுச்சுன்னா, இப்போ நாம் பண்ணுற இந்த விஷயங்கள் நீங்கள் கொடுக்க போகிற விமர்சனங்கள்லாம் வச்சு நான் இப்போ கேட்ட மாதிரி வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டம், ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் சரி, அவங்க வர்றப்போ தேட்டரில் படம் இருந்துச்சுன்னா போதும், நம்ம தப்பிச்சிடலான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவங்க வரும்போது இருக்கணும், இல்லை 12 மணி ஷோ இல்லை அப்படின்னு அந்த மாதிரியான விஷயமா மட்டும் இருந்துட்டால் கொஞ்சம் சிரமப்படுவோம். பார்ப்போம். பலகட்ட போராட்டத்துக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ பார்ட் 2 சீசன்லாம் வந்துட்டு இருக்கு. பார்ட் 2 சீசன்லாம் வந்துட்டு ஆமா ஆமா. நீங்க வந்து சமீபத்துல இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, சில பேர் வந்து வேற ஆர்டிஸ்ட் வச்சு ரீமேக் பண்ணலாமா கேட்டீங்க. ஆமா ஆமா. அதனால பார்ட் ஐடியா எடுக்குது. என்ன ரீமேக் பண்ண சொல்லி கேட்டது பார்ட் 2க்கு இல்லை. இந்த படத்தையே புதுமுகங்களால் நடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வியாபாரம் ஆகாது. இதை தூக்கி போட்டுட்டு திரும்ப ஆர்டிஸ்ட் வச்சு இதே கதையை தமிழில் ரீமேக் தமிழ் அதான் கேட்டாங்க. இல்லை, எனக்கு நான் இப்போ கடந்து வந்த அனுபவத்துக்கு வந்து இப்போ உடனே திரும்ப அதை பார்ட் 2க்குள்ளெல்லாம் போகிற அளவில் உளவையெல்லாம் நான் வந்து தயாராக இல்லை. ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற விஷயம் இதுக்கு கிடைக்கிற ஆதரவை பொறுத்து செகண்ட்ன்றதை பற்றி யோசிக்கலாம். சார், கதை காட்சிப்படுத்தல் எல்லாமே தத்ரூபமான, அதுவும் இந்த சிதம்பரம் டு கடலூர் இந்த ரயில்வே கேட்லாம் அவ்வளோ நேச்சராக இருந்தது, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஓகே, நமக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருக்குது, இவ்வளோ டீப்பான லெவலில் இருக்குது. ஏன்னா ஓகே ஓகே அதனால மெட்ராஸ் வர்றப்போ அந்த அனுபவங்கள்லாம் இருக்குது, ரொம்ப நேச்சராக பண்ணியிருக்காங்க. ஓகே. ஆனால் அந்த திருவந்திபுரம் கோயிலில் மலை இருக்குதா? மலை இருக்குது சார். திருவந்திபுரம் கோயிலில் மலை இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற மாதிரியான பிரிட்ஜு அதெல்லாம் கிடையாது. அது நான் வந்து ஒரு 2-3 இடத்தோட சேர்த்து நம்ம காலையை கூட்டு போவாங்க, மிஸ் பண்ணிட்டோம்னு இன்னொரு கேள்வி எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னீங்க. 2 கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். 3வது கேள்விக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இல்லை.
எங்கே இருக்காங்கன்னு கேட்டீங்க. 3வது கேள்வி அது எனக்கு தெரியல. எந்த ஊருனாக்கா அவங்க வந்து கோட்டயம். இன்னொன்று முதல் கேள்வி கண்டுபிடிச்சது வந்து நான் வந்து ஆடிஷன் தான். இப்போ நடிச்சிருக்கிற அத்தனை பேரையுமே முழுக்க எனக்கு எந்த வகையிலும் பர்சனலாக தெரிஞ்சவங்க கிடையாது, யாரும் இன்வெஸ்டர் கிடையாது, யார்கிட்டையும் நான் வந்து இன்னும் அறிமுகப்படுத்துகிறேன்னு பைசா ஃபினான்ஷியல் சப்போர்ட் எடுத்துகிட்டுலாம் பண்ணலை. எல்லாரையுமே நான் ஆடிஷன் பண்ணேன். படத்துக்கு பொருத்தமாக இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு, அதனால் அவங்கள காசு பண்ணேன். ஜானகி எனக்கு தெரியல அவங்க என்ன படம் போடுறாங்க. இல்லை நீங்கள் ஆக்சுவலாக நான் சிரிச்சு கிடக்குறீங்க. நான் சொல்கிறது உண்மை. எனக்கு அவங்க வாழ்க்கையெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குன்றது நான் சில காலம் சோஷியல் மீடியா மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுவும் எனக்கு தெரியல. இல்லை அந்த காதலன் மாதிரி தான் நீங்கள் என்ன நடந்துச்சுங்கிறது தெரியாத நிலையில் இருக்கீங்க. இல்லை அதோட மோசமான நிலையில் இருக்கு. அதிக டைம் நீங்க படத்தை போட்டு காத்துறீங்க. ஆமாம் அன்னைக்கு சூப்பரான கேள்வி. நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். நான் படம் வந்து ப்ரொடியூசராகவும் நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான ஆள் நான் இல்லை. நான் என்னோடய ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், அவ்வளோதான் என்னோடய பேக் ட்ராப்பு. அம்மா வந்து ஹெச்எம்மாக இருந்தாங்க, அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்தார். ஸோ இப்போ நான் ப்ரொடக்ஷன் பண்ணதே வந்து பணம் வந்து நான் கதை சொல்லுவோம், கதை பிடிச்சாலும் ஃப்ரெஷர்ன்றதுக்கு யாரும் பண்ணாமல் இருந்தாங்க. அதனால தான் நான் ப்ரொடியூசர் ஆனது. பணம் ரெடி பண்ணி தான் ஷூட்டே போவோம். ஸோ பட்ஜெட்டை என் கையில் வச்சு நான் பண்ணதில்லை. அதே போல் தான் நீங்கள் சொல்கிற இவ்வளோ காலம் வந்து நான் போட்ட ஷோ காசை வச்சே வந்து ரிலீஸ் பண்ணலாங்கிறது ஆக்சுவலாக உண்மை. அவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்றதும் உண்மை. ஆனால் அதே போல் மொத்த காசை வச்சுட்டு நான் அதை செய்யலை. சிறிய தான் நான் வந்து ட்ரை பண்ணி எல்லாத்தையும் பண்ணேன். அப்பா அம்மாவோட சேவிங்ஸு, ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட், அவங்களோட லேண்ட் அவங்க வச்சுருந்தது, அம்மாவோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வச்சு தான் நான் அதை பண்ணது. அதுதான் விஷயம். அதனால் என்னால் நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னாடி இல்லைன்னா, ஏன்னா எனக்கு இவ்வளோ நாள் கழிச்சு இது செய்கிற தைரியம் இருக்கிற எனக்கு வந்து பொருளாதாரம் ஒத்துழைக்காதனால தான் நான் இவ்வளோ நாள் தயங்கினேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக முன்னாடியே வந்திருப்பேன். சார் இவ்வளோ நல்ல படம் எடுத்து இவ்வளோ தாமதம், நமக்கு யாரும் சப்போர்ட் இல்லையே, இப்போ ரிலீஸ் அப்போ கூட போராடிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லுறப்ப இவ்வளோ நல்ல படத்தை எடுத்துட்டு ஏன் அவர் போராடுறான்னு ஃபீல் நமக்கு வருது. ஓகே, இந்த ஃபீல் வந்து ரசிகர்களுக்கு வரணும் இல்லைங்களா? கண்டிப்பாக போகணும். கண்டிப்பாக அது நீங்கள் இன்னும் கொஞ்சம் இவ்வளோ நாள் பொறுத்து ஒரு கம்பெனி ஏதாவது பார்த்து அவங்க மூலயமா ரிலீஸ் பண்ண. ஏன்னா நிறைய பேர் நாங்கள் கை தூக்கி விட்றோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை போட்டுருக்கீங்க. அதை நான் நீங்கள் சொன்ன அதுக்காக வெயிட் பண்ணி நான் இதுக்கு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, இந்த படம் வந்து சரியான லான்ச் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இன்னொரு கேட்டகரி படங்கள் இருக்குது. படம் நல்லா தான் இருந்துச்சு, ஏன் போச்சுன்னு சரியாக போகலன்னு தெரியல அப்படின்னு சில நாள் கழித்து நாமளே நிறைய படங்களை விமர்சனம் பண்ணியிருக்கோம். அந்த கேட்டகரியில் வந்துடக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருந்தேன். அதனால் சரியான வெளிச்சம் இருந்தால் தான் பண்ணணும். இல்லை இந்த 7-8 படங்களாக வந்துட்டு ஒரே வாரத்தில் 7-8 படங்கள் வந்துட்டு அடையாளம் தெரியாத நல்ல படங்களே நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம். நானே பார்த்து ரொம்ப அந்த மாதிரியான ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். ஆனாலும் அந்த வெயிட்டிங்கில் தான் நீங்கள் கேட்ட ஆட்கள் யாருமே என் கூட இல்லை. நீங்கள் கேட்குற அந்த டீமு யாரும் இல்லை. இன்னமும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இந்த 4 பேர் கூட இருந்திருக்க மாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் சரி ஓகே, இதுக்கு மேலே இது பண்ணுவானான்னு நான் கொண்டு வரேன். தேங்க்யூ. எஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மாயபீமர் படத்தோட மியூசிக் டைரக்டர் பேசுகிறேன். என் பேர் நந்தா. இந்த படத்தை பொறுத்தவரையும் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்டு. முதல் படம்ன்றது எனக்கு வந்து இவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என் டைரக்டருக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லுவேன். இந்த படம் ஒரு ஸ்டெப்புமே நான் கூட இதை பார்த்தனால சொல்கிறேன். எல்லாமே ஒரு ஸ்டெப்புமே ஒரு அடி தான். இன்னைக்கு கூட இந்த இடத்துக்கு வந்து நிற்கிற வரைக்குமே அடிபட்டு தான் எல்லாருமே வந்துடும். இந்த படம் பார்க்கும்போதே வலி மட்டும்தான் தெரியுது. படத்தோட வலியை விட இந்த படம் எடுக்கிறதுக்கு உண்டான வலிகள் நிறைய இருக்குது. ரொம்ப நான் கூட நின்று பார்த்தனால சொல்கிறேன், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் இந்த படம். ஏன்னா அவ்வளோ சிரமங்கள் தாண்டி வந்த படம் அது. இதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான் எங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கையே இருக்குது. ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே ஏதோ சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தைகள் வரல. ரொம்ப தேங்க்ஸ். வேறு யாராவது
ஓகே சார். நான் இந்த நேரத்தில் சில பேருக்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய பேரண்ட்ஸ், அப்பா அம்மா. அம்மா வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி தவறிட்டாங்க. அப்புறம் என்னோடய அண்ணனுங்க 2 பேர், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும்